ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு யகஷான் ஐடியாஸ். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்றதை கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஈஸியாக குழந்தைங்களுக்கு விருப்பமான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்ட் பன்னீர். டேட் வந்து பன்னீரில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு டேட் வந்து முடிஞ்சிடும். அதிகமாக வந்து பன்னீரையும் வந்து வச்சுருக்கக்கூடாது. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு அதுவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்திக்கலாம். இது வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் சிம்மில் வச்சுக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸில் பிக் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே வந்துட்டு ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கிறேன். அதோட மேல் காம்பை கிள்ளி எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம பைன் பேஸ்ட்டாக அரைச்சி தான் வந்து செய்ய போகிறோம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கி பச்சை வாசம் இல்லாமல் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பன்னீரும் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்குது. இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் பரட்டி விட்டுட்டு இது வந்து எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஒரு கடாயை வந்துட்டு அடுப்பில் வச்சிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை சேர்த்திக்கலாம். 2 பட்டை 2 லவங்கம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதை சேர்த்திக்கலாம். இப்போ வந்து அதை வந்து லைட்டாக வந்துட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக வந்து இஞ்சி சேர்த்திருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு அதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் வெந்துடும். இது வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்துட்டு இன்னொரு பெரிய வெங்காயத்தில் ஸ்மால் சைஸ் இருக்கிறதுல சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து தாளிப்புக்கோசரம். இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். கூடவே வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொட்டி செஞ்சு கொடுக்குறதுக்கு மாவு வந்துட்டு பிசைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு ஜலிச்சிருக்கிறேன். என்ன தான் வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த மாவாக இருந்தாலும் ஜலிஸ்டே யூஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது புழுவு வண்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், டஸ்ட்டு இருக்குது, அதில் வந்து தூசியெல்லாம் இருந்தது. அதனால தான் எப்போவுமே நான் மாவு வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாவில் வந்துட்டு வேலிப்பேன். கையோடு வந்துட்டு உப்பு, சர்க்கரை, எண்ணெய் இந்த 3 பொருள் போட்டாவே போதும். மாவு வந்து நல்லா வந்து சாஃப்டான ரொட்டி நம்மளுக்கு ரெடி ஆகி வரும். நம்ம வந்து முட்டையெல்லாம் போட்டு செய்வோம், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா வந்து மாவு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு கையோட பதற எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா ஊறி வந்துடும். இது என்னுடைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம சும்மா மாவு பக்கத்துலேயே நின்று வேலை செய்யவும் தேவையில்லை. ஈஸியாக மாவும் ஊறி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேலையும் வந்து குயிக்காக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்துட்டு நல்லா ஃபேன் காற்றுலாம் ஆற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் போட்டுக்கிறேன். சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். அதை வந்து லைட்டாக வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வதங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக வந்துட்டு நான் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இது சேர்த்தும் போது லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கோசரம் தான், ஆப்ஷன் தான், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் அதில் சேர்த்திக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தணும். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பால் பவுடர்லேயும் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் செய்யலாம். இது என்னுடைய டிப்ஸ் வீடியோலையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீட்டில் பால் பவுட்ரு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேட்டர் மாதிரி ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 3/4 வாசி தான் இப்போ நான் சேர்த்திக்கிறேன். மீதி 1/4 வாசி நான் வச்சுக்கிறேன் கடைசியாக இறக்கும்போது போடுறதுக்கு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்திக்கிறேன். ஏன்னா அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது, அதையும் சேர்த்திட்டு இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்திக்கிறேன்.
சர்க்கரை வந்து கம்மியாக வேணுன்றவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டோம் அப்படின்னா நல்ல வாசமனமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நல்லா கொதி வந்துடும். நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம், அதனால் பச்சை வாசம்லாம் போக தேவையில்லை. கடைசியாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக கையில் போட்டுட்டு நல்லா வந்துட்டு நசுக்கி போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற க்ரீமையும் போட்டுட்டு மூடிட வேண்டியது தான். சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொட்டியில் பதற எடுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம கிச்சனில் வந்துட்டு ரொட்டி வேலை செய்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப வந்து கஷ்டமான வேலை. ரொம்ப நேரம் நின்று செஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் முக்கோணம் பதற எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிச்சனில் இருந்து வெளியே வந்துடலாம். சீக்கிரமாக ரொட்டியும் சுட்டு எடுத்துடலாம். ஒரு 20-30 ரொட்டி கூட சக்குன்னு சுட்டு எடுத்துடலாம். இந்த பதற யூஸ் பண்ணும்போது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. நான் ஸ்கூல் டேஸ்லாம் படிக்கும்போது எங்கள் அம்மா ரொட்டி வந்துட்டு உட்காந்து பெல்ச்சு கொடுப்பாங்க. நான் தான் கிச்சனில் நின்று சுடுவேன். எங்கள் அம்மா மோஸ்ட்லி இந்த மாதிரி பதற தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி பதற எடுக்கும்போது ரொட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடும்போதே நல்லா புஷ்ஷுன்னு வந்து ஒரு பலூன் மாதிரி வீங்கி வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்ல லேயராக அப்போவே பிரிஞ்சு வந்துடும். ரொட்டியும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ரொட்டி சுட்டு எடுத்துகிட்டு கையோடு வந்துட்டு நல்லா அடித்து போட்டுட்டோம் அப்படின்னா இன்னமும் சாஃப்டாக இருக்கும். யூசுஃப்க்கு வந்து ரொட்டி அப்படியே வைக்க மாட்டேன், இந்த மாதிரி பிச்சு போட்டு தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா போட்டு கொடுத்தேன். சூப்பராக வந்து குழந்தைங்க சாப்பிட்டு வந்துட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.